டிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஸ்டாஃப்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அண்ட் தென் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மாதிரி ஒரு டிஎன்பியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மாதிரி டீமுக்கு கோச் பண்ணி ஹேமந்த் பதானி ஒரு ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இதுக்கு மாதிரி பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு ஃபீல்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் ஐஎல் T20 வந்து துபாய் கேபிட்டல்ஸ்க்கு ஹெட் கோச்சாக இருந்தார். ஸோ டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹேமந்த் பதானி மேலே ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க டிசி டீம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அது பண்ணுவாருங்க எக்ஸ்பெக்ட் பண்ண. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டராக ஃபார்மர் இங்கிலாந்து பிளேயர் கெவின் பீட்டர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக ஒரு மேத்யூ மோட், பவுலிங் கோச்சாக முனாஃப் பட்டேல், டேரக்டராக ஃபார்மர் ஹைதராபாத் கிரிக்கெட்டர் வேணுகோபால் ராவ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டிசி வந்து என்டையர் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ எந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். அது இல்லாமல் பார்த்து 2 டீம்ஸை கேப்டன்ஸும் புது கேப்டன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரஜத் பட்டிதார் சொல்லவே தேவையில்லை. மத்திய பிரதேஷ்க்கு இந்த ரீசெண்டாக சையத் முஸ்டாக் அலி டோர்னமெண்ட்டில் நல்லாவே கேப்டன்சி பண்ணார். லைக் பேட்டிங்கில் அது